உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே இந்த மகிழ்ச்சியான குளிர்ச்சியான அருமையான சனிக்கிழமை மே 17ஆம் நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். உங்கள் யாவரையும் அன்புடன் இந்த இறை வழிபாட்டிற்கு வரவேற்கிறோம். இந்த காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். மரித்து உயிர்த்தெழுந்து எங்களோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட குளிர்ச்சியான மே 17ஆம் நாளுக்காக ஆண்டவர் நன்றி செலுத்துகின்றோம். கடந்து போன ஆண்டவர் இரவு முழுக்க கிருபையை காத்து நல்ல மழையை தந்திருக்கிறேன். தொடர்ந்து நிறைய மழை எதிர்பார்க்கிறோம். இதனால் என்னுடைய ஆண்டவர் விவசாயம், புல்போண்டுகள், ஆண்டவரே கால்நடை, குடிநீர், ஆண்டவரே தட்டுப்பாடுகள் நீங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த நாளில் ஆண்டவர் பணிகளை, பயணங்களை, ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த நாளில் இறை செய்தி, பாடல் வேலை, ஜெபலை ஆசீர்வதிங்க. அடையணிய ஒன்பர் சாரியும் நீர் எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறது கேட்டு பயன்பெறுகிற மக்களுடைய வாழ்க்கையில் இறை ஆசிர்களும் ஆண்டவரே அற்புதங்களும் அடையாளங்களும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தார். மரித்து உயிர்த்தெழுந்த இரட்சகராகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காலை வேளையில் 126வது பாடலாகிய இயேசு கிறிஸ்துநாதர் எல்லாருக்கும் இரட்சகர் என்ற பாடலை நாம் சாரோடு இணைந்து பாடப்போகிறோம். 126வது பாடல். இயேசு கிறிஸ்துநாதர் எல்லாருக்கும் இரட்சகர், இயேசு கிறிஸ்துநாதர் எல்லாருக்கும் இரட்சகர், இயேசு கிறிஸ்துநாதர் எல்லாருக்கும் இரட்சகர், இயேசு கிறிஸ்துநாதர் எல்லாருக்கும் இரட்சகர். மாசில்லாத மெய்தேவன் மானிட ரூபுடையார், மாசில்லாத மெய்தேவன் மானிட ரூபுடையார், இயேசு கிறிஸ்துவென்ற இனிய நாமமுடையார், இயேசு கிறிஸ்துவென்ற இனிய நாமமுடையார். வம்பு நிறைந்த இந்த மானிட ஜாதிகள் மேல், வம்பு நிறைந்த இந்த மானிட ஜாதிகள் மேல், அன்பு நிறைந்த கர்த்தர் அதிக உருக்கமுள்ளோர், அன்பு நிறைந்த கர்த்தர் அதிக உருக்கமுள்ளோர். பாவத்தில் கோபம் வைப்பார், பாவி மேல் கோபம் வையார், பாவத்தில் கோபம் வைப்பார், பாவி மேல் கோபம் வையார். ஆவலாய் நம்பும் பாவி அடைக்கலமாக நிற்பார், ஆவலாய் நம்பும் பாவி அடைக்கலமாக நிற்பார். தன்னுயிர் தன்னை விட்டு சர்வலோகத்தில் உள்ள, தன்னுயிர் தன்னை விட்டு சர்வலோகத்தில் உள்ள மண்ணுயிர்களை மீட்க மரித்தே உயிர்த்த கர்த்தர், மண்ணுயிர்களை மீட்க மரித்தே உயிர்த்த கர்த்தர். அந்தர வானத்திலும் அகிலாண்ட கோடியிலும், அந்தர வானத்திலும் அகிலாண்ட கோடியிலும், எந்தெந்த லோகத்திலும் இவர் இவரே இரட்சகர், எந்தெந்த லோகத்திலும் இவர் இவரே இரட்சகர். இயேசு கிறிஸ்துநாதர் எல்லாருக்கும் இரட்சகர், இயேசு கிறிஸ்துநாதர் எல்லாருக்கும் இரட்சகர், இயேசு கிறிஸ்துநாதர் எல்லாருக்கும் இரட்சகர், இயேசு கிறிஸ்துநாதர் எல்லாருக்கும் இரட்சகர். உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசுவின் திருப்பெயரிலே
உங்கள் யாவரையும் இந்த காலை வேளையில் நாங்கள் அன்போடு வாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை அது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 21 முதல் 28 வசனங்கள் வரையில் இருக்கின்ற இறை வார்த்தைகள். இந்த மத்தேயு புத்தகத்தை குறித்து நாம் சிறிதாக பார்த்தோம் என்று சொன்னால், டாக்ஸ் கலெக்டர் ஆயக்காரனாகிய மத்தேயு தான் இதனுடைய ஆசிரியர் என்று சொல்லப்படுகிறது. சிலர் அவர் இல்லை அப்படின்னும் சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் இதனுடைய காலகட்டம் 70ஆம் ஆண்டிலிருந்து 100ஆம் ஆண்டு ஏடி என்று நாம் பார்க்கிறோம். போஸ்ட் ரிசரக்ஷன், அதாவது உயிர்த்தெழுந்த இயேசுவின் அந்த காரியங்களை எல்லாம் இவர் சொல்ல இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆடியன்ஸ் யாருக்கு எழுதுகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, யூத கிறிஸ்தவர்களுக்கு அவர் இயேசுவை இரட்சகராய் காண்பிக்கிறார். எதை குறித்துனா, இயேசு பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கின்ற ஆண்டவர் மேசியா என்பதை ப்ரூவ் பண்ணுறார். அதான் முக்கியம். டு ப்ரூவ் ஜீசஸ் இஸ் மெசையா, இஸ் ஃபுல்ஃபில் த ஓல்ட் டெஸ்டமென்ட் ப்ராஃபசிஸ். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனங்களையும் நிறைவேற்றிய நம்முடைய ஆண்டவர் இயேசு அவர் தான் சொல்லுகிறார். அதே போல் அவருடைய டீச்சிங்ஸ், அப்படியா மிக முக்கியமான அற்புதங்கள் இவை எல்லாவற்றையும் சொல்கிறாரு. கிறிஸ்டியன் எத்திக்ஸ் பற்றி சொல்கிறாரு. முக்கியமாக இதில் 3 காரியங்களை பார்க்குறோம். இயேசுவே மேசியா என்றும், பரலோக ராஜ்யத்தை குறித்த உவமைகள் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசமும் கீழ்ப்படிதலும் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்டியானிட்டி பிற்காலத்தில் வளர்வதற்கு இந்த புத்தகம் பெரிய உதவியாக இருந்தது என்று சொல்லப்படுகிறது. அதனால தான் மத்தேயுனுடைய தியாலஜி ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறது. ஜீசஸ்னுடைய லைஃப் அண்ட் டீச்சிங்ஸ் இதெல்லாம் ஒரு புதிய இன்சைட்ஸை நமக்கு கொடுக்கிறதா இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். இங்கே இயேசு ஆண்டவர் யூதர்களை தவிர்த்து புறஜாதி மக்களிடத்திலும் அன்பு கூர்ந்தார் என்ற ஒரு வார்த்தைக்கு ஏற்ப இந்த பகுதி அமைந்திருக்கிறது. அதாவது த ஃபெய்த் பியாண்ட் பவுண்டரிஸ், விசுவாசம் எல்லைகளை கடந்த விசுவாசம் என்பதை நம்ம பார்க்கிறோம். பொதுவாக இயேசு ஆண்டவர் எருசலேமிலே யூதாவிலெல்லாம் இருக்கிறதில்ல, வெளியே தான் போவார். நம்ம தெரிய முடியாது. அப்படி ஊழியம் ஆரம்பித்ததே நம்ம பார்க்கும்போது கப்பர்நகும் கலிலேயாவில் ஆரம்பிக்கிறார். அங்கிருந்து அவர் மெதுவாக சீடர்களை தேர்ந்தெடுத்து, அவர்கள் கலிலேயர்களை தேர்ந்தெடுத்து அப்படி ஊழியத்தை புறஜாதி மக்களிடத்தில் அதிகமாக செய்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம். அப்போ அவருடைய நோக்கமெல்லாம் என்ன? யூத மக்களை மட்டுமல்ல, புறஜாதி மக்களையும் ஆண்டவருடைய ரட்சிப்புக்குள்ளாய் கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் இது கடவுள் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனத்தில் பார்த்தோம்னா, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுகிறார். ஆபிரகாமை அழைக்கிறார், அவர் வருகிறார், பிரித்தெடுத்து சொல்றாரு, நான் உன்னை சகல ஜாதியாருக்கும் தகப்பனாய் வைத்திருக்கிறேன், உன்னாலே அநேக ஜாதிகள் இந்த உலகத்தின் மக்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், இல்லையா, உன்னால் 1000 மக்கள் ஆசீர்வதிப்பார்கள் என்று சொல்லுகிறார். அப்போ அந்த வாக்கு உறுதியை இங்கே இயேசுவின் ஊழியத்தில் அவர் நிறைவேற்றுகிறார். கல்வாரி சிலுவையிலே அவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். இங்கே பாருங்க, இந்த கானானிய பெண், இங்கிலீஷில் சிரோஃபோனன்ஷியன் உமன் என்று சொல்லப்படுகிறார். அதாவது ஒரு எல்லைகளிலே வாழ்ந்தவர். ஒருவேளை இவங்க அகதியாக இருக்கலாம், தாழ்த்தப்பட்ட மக்களாக இருக்கலாம், இல்லையா ரொம்ப கஷ்டத்தில் துன்பத்தில் இருக்கிற மக்களாக இருக்கலாம். இன்னைக்கு கூட நம்ம பார்க்குறோம், அமெரிக்கா தேசத்திற்கு அநேக மக்கள் குடிபெயர்ந்து வராங்க. ஆனால் அவங்கள எல்லாரும் தடுத்து விடுகிறாங்க. மெக்சிகோ பகுதியிலெல்லாம் தடுத்து. அதனால் இவங்களும் ஒருவேளை வெளியூர்லேருந்து இஸ்ரவேலுக்கு நுழைய முற்படுகிற ஒரு மகளாக இருக்கலாம். ஆனால் அங்கே தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கலாம் என்றும் சொல்லப்பட்டிருக்கு. அவங்க கிட்ட தான் ஆண்டவர் இந்த அற்புதத்தை செய்கிறதை பார்க்கலாம். அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறாங்க. என்ன ரிக்வஸ்ட் பாரு? கானானிய பெண்ணின் நம்பிக்கை. இயேசு அங்கிருந்து புறப்பட்டு தீரு, சீதோன் ஆகிய பகுதிகளை நோக்கி சென்றார். அது புறஜாதியருடைய பகுதிகள். அவற்றின் எல்லை பகுதியில் வாழ்ந்து வந்த கானானிய பெண் ஒருவர் அவரிடம் ஐயா, தாவீதின் மகனே, நல்லா கவனிங்க, இந்த அம்மாவே ஒரு அகதி, இந்த அம்மா நான் இஸ்ரவேலர் அல்ல, ஆனால் இயேசுவை என்னன்னு கூப்பிடுறாரு? தாவீதின் மகனே. அப்ப இயேசுவை மேசியா என்பதை முதலாவது இந்த அம்மா ஒப்புக்கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. அதான் முக்கியம்.
திருமறை என்ன சொல்லுகிறது அதை இவங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அதான் முதல்ல இவங்களுடைய விட்னஸ், சாட்சி இல்லையா? நம்ம விசுவாச பிரமாணத்தை எப்படி சாட்சியாக சொல்கிறோமோ அதுபோல் இந்த அம்மாவுடைய முதல் விசுவாசமே ஏசியா மேசியா என்பதை நம்ம நம்ப வேண்டும். ஏசு மேசியா, ஏசு ஆண்டவர் இஸ் த மெஸ்ஸையா, ஜீசஸ் இஸ் த மெஸ்ஸையா ஆஃப் த வேர்ல்டு. அதை முதல்ல அறிக்கை இடுகிறார்கள், அதான் முக்கியமான. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, எனக்கு இரங்கும், என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்கு உள்ளாகி இருக்கிறாள் என்று கதறினார், அழுகிறாள். ஒரு மகனுக்காக அழாத தாயே இந்த உலகத்தில் இல்லை, அழாதவர்கள் தாயே இல்லை, அது நமக்கு தெரியும். இன்னைக்கு பிள்ளைகளுக்காக மட்டுமே வாழுகிறவர்கள் தாயும் தகப்பன் பெற்றோர்கள் இல்லையா? அப்படி ஆசை பாசங்களெல்லாம் உதறிவிட்டு தள்ளிவிட்டு அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றவராய் இருக்கிறார். ஆகவேதான் இந்த அருமையான தாய் தன் மகளுடைய வேதனைக்காக அழுகிறார். ஒருவேளை பல ஆண்டுகள் அழுது கொண்டிருக்கலாம், பல மாதங்கள் அழுதிருக்கலாம், பல நாட்கள் பல இரவை தூங்காமல் கழித்திருக்கலாம், கண்ணீரோடு இருக்கிறார். பல மருத்துவர்களை பார்த்திருக்கலாம், கண்டிப்பாக தன் மகள் குணமாக வேண்டும் என்று மருத்துவரிடத்தில் சென்றிருக்கலாம், அல்லது இந்த மாதிரி நிறைய தீர்க்கதரிசிகள் இடத்துல கூட சென்றிருக்கலாம், மற்ற தீர்க்கதரிசிகள். ஆனால் அவங்க என்ன கொடுக்க முடியல, சுகம் கொடுக்க முடியல. ஆனால் இயேசுவை இந்த அம்மா கேள்விப்படுகிறார்கள். அறிந்ததுனால அவங்க இயேசுகிட்ட கேட்குறாங்க. முதல்ல நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவர்கிட்ட யார் வேண்டுமானாலும் கேட்கலாம், ஏன்னா அவர் உலக ரட்சகர். அதுதான் இந்த பகுதியில் நம்ம பார்க்குறோம். ஜீசஸ் இஸ் நாட் ஒன்லி ஃபார் த சேவியர் ஆஃப் ஜூஸ், பட் ஹி இஸ் த யூனிவர்சல் சேவியர். அது முக்கியமான உலகளாவிய ஆண்டவர், உலகத்துக்கு ஆண்டவராக அதை நம்ம பார்த்தோம். இயேசு கிறிஸ்துநாதர் எல்லாருக்கும் ரட்சகர், அண்ட சராசரத்திலும் அகிலாண்ட கோடியிலும் அவரே ரட்சகர் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். எந்த ஜாதியாக இருந்தால் அவன் ஆண்டவருக்கு உகந்தவனாக இருந்தால் ஆண்டவர் அவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு செய்தியாக நம்ம பார்க்கின்றோம். நம்ம சீடர்கள் அவர் பதில் எதுவும் சொல்லவில்லை, அந்த நேரத்தில் ரெஸ்பான்ஸே பண்ணல, பதில் சொல்லாமல் அவர் அமைதியாக நிற்கிறார். அப்போது சீடர்கள் அவரை அணுகி, நமக்கு பின்னால் கத்தி கொண்டு வருகிறாரே, இவரை அனுப்பிவிடும் என வேண்டினார்கள். கத்தி கொண்டு வரார், அவர் கத்துறாருன்னா ரொம்ப எமோஷ்னலாக பேசுகிறார். ஆண்டவரே எங்கள் மகள் சுகவீனமாக இருக்கிறா, கொஞ்சம் எதனா உதவி செய்யுங்க, கத்தினே வராங்க. அதான் நீங்கள் பார்க்குறோம் இல்லையா? இப்போது த டெஸ்பரேஷன் ஆஃப் திஸ் உமன் இல்லையா? கல்ச்சுரல் பேரியர்ஸ், முக்கியமாக கலாச்சார தடங்கல்கள், அதே நேரத்தில் அது எல்லை ஓரத்தில் இருக்கிறதுனால அவங்களுக்கும் யூதர்களுக்கும் சரியான உறவு இல்லாத ஒரு நிலைமை இருக்கிறத பார்க்குறாரு. அப்போ ஆண்டவர் இனிஷியலாக என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுறாரு பாருங்க, அழகாக சொல்கிறார். அவரை மறுமொழியாக, இஸ்ரேல் குலத்தாருள் காணாமற் போன ஆடுகளாய் இருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன் என்றார். ஆனால் அப்பெண் அவர் முன் பணிந்து, ஐயா எனக்கு உதவி அருளும் என்றார். பார்த்தீங்களா? இப்போ அந்த அம்மா கிட்ட சொல்றாரு, நான் உனக்கு வரல, இஸ்ரவேலருள் காணாமல் போன யூதர்களுக்காக வந்திருக்கிறேன்னு தெளிவாக சொல்றார். அப்போ இந்த அம்மா யூதர்கள் இல்லை, நான் ஜூஸ் இல்லை, நான் இஸ்ரேலைட் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இல்லைம்மா நான் உனக்காக வரல அப்படின்றார். திருப்பியும் அந்த அம்மா ஐயா என் பெண்ணுக்கு உதவி செய்யுங்க அப்படின்றார். அப்போது ஆண்டவர் சொல்றாரு, இதுதான் ரொம்ப முக்கியமானது. அவர் மறுமொழியாக, பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார். உடனே அப்பன், ஆம் ஐயா, ஆனாலும் தங்கள் உரிமையாளரின் மேசையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றார். இயேசு மறுமொழியாக, அம்மா உமது நம்பிக்கை பெரியது, நீர் விரும்பியவாறு உமக்கு நிகழட்டும் என்று அவரிடம் கூறினார். அந்நேரமே அவர் மகளின் பிணி நீங்கியது என்று பார்க்கிறோம். அப்போது இந்த இடத்துல என்ன, இயேசு ஆண்டவர் அந்த அம்மாவை நாயின் திட்டுறாரா அப்படின்ற ஒரு பெரிய டிபேட்டு, பெரிய கேள்வி, பெரிய சர்ச்சை, சண்டை எல்லாம் நிறைய இறையாளர்கள் வந்திருக்குது. அந்த அம்மா அந்த ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நாய் என்பது இங்கே பெற்றனிமல், அதை நம்ம அப்படி தான் பார்க்குறோம். நம்ம வீடுகளில் இன்றைக்கி வளர்க்குறோம் இல்லையா, பெற்றனிமல். அப்போது அந்த அம்மாவை பெற்றனிமலை தான் பார்க்குறார். அப்போது பெற்றனிமல் மேஜை மேலே உக்காரும், கோடை உக்காரும், மடி மேலே உக்காரம், எல்லாம் செய்யும். அது நேசிக்கிற மக்களுக்கு நம்ம வீடுகளில் வளர்க்குற நமக்கு தெரியும். இன்றைக்கி நாய் பூனையெல்லாம் நம்ம வளர்க்குறோம் இல்லையா, நம்ம வீடுகளில் தான் உள்ளதாக இருக்குது. அப்போது அதுக்கும் சரியான ட்ரீட்மெண்ட்டு தான் நம்ம கொடுக்குறோம். அதாவது
சமமான ட்ரீட்மெண்ட். நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை தான். இன்னும் நிறைய சொல்லப்போனால் நம்ம வளர்க்குற நாய்களுக்கும் சரி, எந்த பிராணிகளுக்கும் சரி, நம்ம நல்ல ஒரு உணவை கொடுக்குறோம். அதெல்லாம் நம்ம இன்றைக்கி பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் இல்லையா? அப்போது இந்த அம்மா அவர் கேவலமாக சொல்லலை, அவர் பெற்றணி மேலே தான் சொல்கிறார். அப்போ அந்த அம்மா அதை பற்றியும் கவலைப்படாமல் ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று சொல்கிறார் இல்லை? அப்போ அந்த அம்மாவுடைய விசுவாசம் ஆண்டவர் அந்த விசுவாசம் பண்ணும்போது நம்ம சகிப்புத்தன்மை, விசுவாசம் இங்க பெரியதா இருக்கு. அப்ப இப்படிப்பட்ட பதில் ரெஸ்பான்ஸ் என்ன? கேட்டது மகிழ்ச்சி, சந்தோஷம் சொல்றோம். இல்லைன்னா இந்த ஆண்டவருக்கு என்னுடைய கண்ணே தெரியல அவருக்கு அப்படின்னு சொல்லிடுறோம். லேட்டாக தந்தா இவர் எப்பவுமே அப்படிதான், எப்பவுமே லேட்டாக தருவார் அப்படின்னு. ஆண்டவருக்கு தெரியும் நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன தேவை, எது தேவை, எப்போ தேவை என்பதை அவர் தெளிவாக துல்லியமாய் அறிந்திருக்கிறார். அவருக்கு தான் தெரியுமே தவிர நமக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆகவே தான் அவர் சொல்றாரு இல்லையா, நீ போமா, நிச்சயமாக உடைய விசுவாசம் பெரிதா இருக்கிறது. நம்ம சொல்றாங்க ஆண்டவரை மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் சாப்பிடுமேன்னு சொல்லும்போது, அம்மா உன் விசுவாசம் பெரிதுமா, உன்னை விசுவாசத்தை போல நான் இஸ்ரவேலில் கூட பார்க்கலன்னு சொல்லி ஆண்டவர் அந்த அம்மாவுடைய விசுவாசத்தை ரெகக்னைஸ் பண்ணுறார் இல்லையா? நம்மளுடைய பெர்சிஸ்டன்ஸ், விடாமுயற்சி, நம்மளுடைய சகிப்புத்தன்மை, நம்மளுடைய விசுவாசம், நம்மளுடைய தாழ்மை, இதெல்லாம் இந்த பகுதியில் நம்ம பார்க்கின்றோம். உடனே ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய விசுவாசம் மகளை குணமாக்கியது போ. ஃபெய்த் ப்ரைஸ் ஹீலிங் இல்லையா? உடனே ஹீலிங் நடக்குது. அப்போ என்ன நான் புரிந்து கொள்கிறோம், விசுவாசம் என்பதை ஒரு எல்லைக்குள்ள கட்டுப்படுத்த முடியாது. இயேசு ஆண்டவரை வணங்குவதை யாராலும் இன்றைக்கு கட்டுப்படுத்த முடியும். நிறைய பேர் சர்ச்சை அச்சு வச்சுட்டா ஏசாமியை வணங்க மாட்டாங்க. இன்னைக்கு மணிப்பூரை எரிப்பதற்கு காரணமே அதுதான். எல்லா இடத்துலையும் திருச்சபைகள், ஆலயங்கள் இருக்குது. எல்லா ஆலயத்தையும் எரித்துட்டாக்கா அவங்க ஆண்டவரை வணங்க மாட்டாங்க என்ற ஒரு தவறான சிறு பிள்ளையை போல இன்றைக்கு இருக்கின்ற அரசாங்கங்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் காடுகளிலும் வீடுகளிலும் மலைகளிலும் ஆண்டவரை தொழுகை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவரை தொழுகை செய்வதை நிறுத்திவிட முடியாது. அதாவது சீப்பு திருடின்னு போயிட்டா கல்யாணத்தை நிறுத்திட்ட மாதிரி கணக்கு இல்லையா? அதான் நம்ம பார்க்குறோம். ஆண்டவருடைய தொழுகையை யாராலும் நிறுத்த முடியாது. அது ஏன்னால் அவர் உண்மை உள்ள ஆண்டவர். ஆண்டவரே நீர் இந்த இடத்துல அற்புதமாய் கிரியை செய்கிறேன் என்று சொல்லி இந்த அம்மா சாட்சி சொல்றாங்க இல்லையா? இப்போ இந்த உலக வாழ்க்கையில யாராலையும் ஆண்டவருடைய தொழுகையை நிறுத்தவே முடியாது என்பதை நம்ம பார்க்கின்றோம். அப்போ அதாங்க நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் சோஷியல் பவுண்டரிஸ், கல்ச்சரல் பவுண்டரிஸ் எல்லாம் ஆண்டவர் உடைத்து தகர்த்து எறிகிறார். ஆண்டவர்கிட்ட வருவதற்கு ஜாதி, மதம், இனம், மொழி, கலர் எதுவுமே இல்லை, எந்த வித்தியாசமும் இல்லை, தடையும் இல்லை, நீ வான்றார். அதே போல் அந்த அம்மாவனுடைய விடாமுயற்சி, தாழ்மை இல்லையா, இந்த அம்மாவனுடைய ஜபம், விசுவாசம் எல்லாம் பெரிதாக நம்ம இங்கே பார்க்கிறோம். இதனுடைய சில கிராஸ் ரெஃபரன்சஸ் நம்ம பார்க்கும்போது இது மார்க் 7ஆம் அதிகாரத்திலும் இடம்பெற்றிருக்கிறது. லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா 100க்கு அதிபதியினுடைய விசுவாசத்தை பற்றி பேசுகிறார். அதே போல் மத்திய 8 நம்ம பார்க்குறோம். அதே போல் கல்ச்சரல் பவுண்டரிஸ் பார்க்கும்போது அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது கொர்னேலியுசுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படியெல்லாம் அற்புதங்களை செய்கிறார். அவர் ஒரு புறஜாதியார், பேதுருவை அனுப்பி அங்கே அவர் என்ன செய்கிறான்னு பார்க்குறோம். அவர் ஏற்றுக்கொள்கிறார். கலாத்தியரில் பார்க்குறோம், எபேசியரில் பார்க்குறோம். அதே போல் அந்த அம்மாவுக்கு இருந்த அந்த விடாமுயற்சியை இங்கே நம்ம பார்க்குறோம். லூக்கா 18 இல்லையா, சங்கீதம் 138:6 கடவுள் தாழ்மையுள்ளவர்களை சேர்த்து கொள்ளுகிறார். யாக்கோபு 4:6-10 இல்லையா? இதெல்லாம் ஆண்டவருடைய ஊழியத்தில் அவர் நம்ம கொடுத்த பெரிய ஆசீர்வாதமாக நம்ம பார்க்கிறோம். உண்மையான தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் கூட இயேசு ஆண்டவர்கிட்ட வரும்போது எந்தவித கலாச்சார பின்னணியோ மத பின்னணியோ லாங்குவேஜோ ஆண்டவர்கிட்ட வருவதற்கு தடையே கிடையாது. யாருனாலையும் வரலாம். மொழியே பேசாதவங்க கூட இல்லையா, வாயே பேச முடியல எனக்கு அப்படின்னா கூட ஆண்டவர்கிட்ட தொழுகை செய்துட்டு போகிறவங்க எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆகவே நாமும் ஆண்டவரை விசுவாசிப்போம். நம்மாவை போல விடாமுயற்சியோடு நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் அடையாளம் நடக்கும். நம்ம சுகவீனங்கள் மாறணும், வியாதிகள் மாறணும், பலவீனங்கள் மாறணும்.
நம்முடைய திருச்சபை மாற வேண்டும், எழுப்புதல் பெற வேண்டும், தேசம் எழுப்புதல் பெற வேண்டும், தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், உலகத்தில் அமைதி, சமாதான, சந்தோஷம் பெருக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட நாம் விடாமுயற்சியோடு போராடி வெற்றி பெற தூய ஆவியானவர் இந்த காலை வேளையில நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். ஜெபிப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் நல்ல கடவுளே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கத்தாதி கத்தா, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான ஆண்டவரே காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். கடந்த இரவில் நல்ல மழையை தந்து வருகிறேன். 3 நாள் நல்ல மழை ராஜா. இன்னும் தொடர்ந்து ஆண்டவரே நல்ல மழை எங்களுக்கு தருவீர் என்று சொன்னால் என்னுடைய ஆமூர் பகுதி, திருப்பத்தூர் பகுதியில், வேலூர் பகுதியில் இருக்கிற தண்ணீர் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து இந்த வெயில் காலத்தில் குளிர்ச்சியாக இருப்போம் ராஜா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட கேட்ட வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு அநேக புறஜாதியார் ஆண்டவரே இயேசுவினிடத்தில் வருவதற்கு அவருடைய ஜாதி தடையா இருக்கிறது, அவருடைய மதங்கள் தடையா இருக்கிறது ராஜா. அதெல்லாம் இந்த கல்ச்சரல் ஆண்டவரை பவுண்டரிஸை, லாங்குவேஜ் லிங்குஸ்டிக் பவுண்டரிஸை, ஆண்டவர் ரிலீஜியன் பவுண்டரிஸை நீர் நீக்கி போட்டு யாராலும் இயேசுவினிடத்தில் வரலாம். அவருக்கு ஜாதி கிடையாது. அவர் ஆண்டவர் உலக ரட்சகர் என்பதை நீர் ஆண்டவர் உணர்த்தியிருக்கிறது. அது போல நாங்களும் கூட நீ சுவிசேஷ பணியை எல்லா மக்கள் மத்தியில் ஆண்டவர் செய்து எல்லாரும் இயேசு ஆண்டவருக்குள்ளாய் வரவேற்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். இந்த இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அகில உலகத்தில் இருக்கிற மக்கள் யாவரையும் ஆசீர்வதிங்க. உலக நாடுகளில் அமைதி சமாதானத்தை தாருங்க. போர் பதட்டங்கள் ஆண்டவரே, ஆபத்து விபத்து நாசு மோசங்கள் எல்லாம் காத்திரணும் ஆண்டவர். அதே போல இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். என்னுடைய ஆட்சி செய்கிற ஜனாதிபதி, பிரதமர், அமைச்சரவை, தமிழ்நாட்டு முதலமைச்சர், கவர்னர், அமைச்சரவை, அனைத்து மாநிலத்துடைய எம்எல்ஏ, எம்பி ஆண்டவரை அமைச்சரவைக்காக ஜபிக்கிறோம். கர்த்தர் காத்தோம். குறிப்பாக மணிப்பூருக்காக ஜபிக்கிறோம். இயேசுவை வணங்கக்கூடாது என்று சொல்லி ஆலயங்களை இடித்து தள்ளியிருக்கிறார்கள், எரித்திருக்கிறார்கள். ஆனால் இயேசுவை வணங்காதபடிக்கு யார் என்ன செய்தாலும் அந்த காரியத்தை நிறுத்த முடியாது. ஏனென்றால் இயேசு ஆண்டவரே உண்மை உள்ளவர், அவரே முழு உலகத்துக்கும் இரட்சகர், எல்லா ஜாதி மக்களுக்கும் இரட்சகர் என்பதை அறிந்து ஆண்டவரே நாங்கள் நேரத்தில் சாட்சி சொல்லுகிறோம். அவர்களும் சமாதானமாய் வாழக்கூடிய சூழ்நிலைகளை என் தேவன் உருவாக்கித்தார். எந்த இடத்துல எல்லாம் அமைதி இல்லையோ, சமாதானம் இல்லையோ, சந்தோஷம் இல்லையோ, என் தேவன் தாமே அங்கே ஊழியக்காரர்களை அனுப்பி சமாதானத்தை ஏற்படுத்தித்தார். உலக நாடுகளில் கூட உக்ரைன் ரஷ்யா போர் நடந்து கொண்டே இருக்கிறது ராஜா. இஸ்ரேல் பாலஸ்தீன் அமாஸ் போர் நடந்து கொண்டிருக்கிறது. அதெல்லாம் மாற்றுங்க ராஜா. அமைதியை சமாதானத்தை என் தேவனை தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் இதோ இந்த ஊழியத்தில் இருக்கிற அன்பர் சாருக்காக, ஏஞ்சக்காவுக்காக, அன்பான பிள்ளைகள், மார்த்தாள் மரியாளுக்காக, சாக்கோ சார் டீச்சருக்காக ஜபிக்கிறோம். கருத்து இந்த குழுவை நீர் எடுத்து பயன்படுத்துங்க ராஜா. விசேஷமாக சாக்கோ சாருக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரே இதோ விழுப்புரம் சென்றிருக்கிறார்கள். கர்த்தாவே அந்த ஆர்க் என்செம்பிள் என்ற ஆண்டவரே பாடல் ஆண்டவர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஆசீர்வாதமாய் நல்ல பாடலை கற்றுக்கொண்டு வர இருக்கிறார்கள். அவர்களை ஆசீர்வதிங்க. இடையின வளமை எடுத்து நீர் பயன்படுத்துங்க. பலவீனமாக இருக்கிறவங்க, சுகரமாக இருக்கிறவங்க, விசேஷமாக பிறந்த நாளை கண்ணின் நாளில் நன்றி செலுத்துறவங்க எல்லாருக்காக ஜபிக்கிறோம். குறிப்பாக அவருடைய மின்னூர் ஆண்டவரே சுமதி பிரபாகரன் அவருடைய அன்பு மகன் பிரவீனுக்காக ஜபிக்கிறோம். கொடுத்து வருகிற சிகிச்சைகள் ஆண்டவரை பலனளித்திருக்கிறது. தலையில் ஏற்பட்ட காயமும் ஆண்டவரை ஆறிக்கொண்டு வருகிறது. நல்ல கான்சியஸோடு இருக்கிறான். ஆனால் கண்ணில் தான் சில பிரச்சனைகள் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் நாங்கள் கேள்விப்படுகிறோம். அந்த பிரச்சனைகளும் மாறி சமாதானமாய் ஆண்டவரை ஆசீர்வாதமாய் அவன் திரும்பி வர கிருபைத்தான். அவருடைய அன்பு தாயார் சுமதி பிரபாகரன் அவளுக்காக, பார்த்து கொண்டிருக்கிற அவருடைய சகோதரி கிருபைக்காக, நவீனுக்காக ஜபிக்கிறோம். தம்பி நவீனையும் ஆசீர்வதிங்க ராஜா. எல்லாரும் மனம் திரும்பி முடிய ஆலயத்துக்கு வந்து முடிய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளட்டும். இன்னும் ஆண்டவரை பலவீனமாக இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நான் ஜபிக்கிறோம். அப்படியே அமுதம்மாவுக்காக, விமலம்மாவுக்காக, கோப்பனுடைய அன்பு தாயாருக்காக, ஆண்டவரை அவருடைய ஆயர்களுக்காக, ஆண்டவர் திருச்சபையில் மக்களுக்காக ஜபிக்கிறோம். குறிப்பாக இந்த நேரத்தில் அப்படியே ஆண்டவரை காலம் சென்ற அன்பான ஊழியர் பர்னபாஸ் ஆசிரியர் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரை அன்பு மகன் திரு மோசஸ் செல்வகுமார் அவர் நினைவு கூறுகிறோம். நேற்று முன்தினத்தில் ஆண்டவரே திடீரென்று அவருக்கு ஏற்பட்ட சுகவீனத்தினாலே ஆண்டவரை உமக்குள்ளாக அவர் மரித்திருக்கிறார்கள். நீர் அவர் எடுத்துக்கொண்டிருக்கிறார் ராஜா. அந்த நேரத்தில் அவர் எழுந்த வாடகர் குடும்பத்தையும் நண்பர்களையும் ஆண்டவரே இது உறவினர்களையும் கண்ணோக்கி பார்த்து உலகம் தர முடியாத ஆறுதலை, மெய் சமாதானத்தை என் தேவன் தந்து வழிநடத்த வேண்டுமா ஜபிக்கிறோம். தொடர்ந்து இந்த நாளில் இந்த இறை வார்த்தையை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற அகில உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும், எந்த ஜாதியாய், எந்த மதமாய், எந்த மொழி பேசுகிறவர்களாக இருந்தாலும், எந்த ஆடர் நிறத்தில் இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லாரும் இடத்துல வருகிற போது உங்களுடைய ஆசீர்வாதங்களை இந்த மக்களுக்கு தந்து வழிநடத்த விடுதலை தார். ஆண்டவரை அடியனையும் தொடர்ந்து நீ எடுத்து பயன்படுத்தும் நாளின் எல்லா ஊழியத்தையும், நாலு தினத்தின் ஊழியத்திலையும் கர்த்தர் எங்களுக்கு ஆண்டவரை பலத்தை தந்து இந்த வார்த்தைகளை வல்லமையாய் பிரசங்கிக்க அடியனை பயன்படுத்த வேண்டும் என்று ஜபிக்கிறோம். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மரித்து உயிர் திறந்த இரட்சகராகிய இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் வல்ல தந்தை, மகன், தூய ஆவியின் ஆசைகள் இந்த நாளிலே நம்ம நேரோடு கொடுத்து ஆண்டவர் தங்கி தரித்திருப்பாராக. ஆமென். காட் பிளஸ்.